வீடியோவில் ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் பற்றி பார்க்கலாம். ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் ரிவீல்ஸ் தி presence ஆஃப் ஆந்தர் கேவிட்டி சரௌண்டட் பை an ஆந்தர் வால். மெச்சூர் ஆந்தரில் வந்து ஆந்தர் கேவிட்டி இருக்குது. அந்த கேவிட்டியில் தான் போலன் கிரைன்ஸ்லாம் இருக்குது. இந்த ஆந்தர் கேவிட்டி வந்து ஆந்தர் வாலால் சரௌண்ட் ஆகிருக்கு. அந்த ஆந்தர் வால்னால் என்னென்னு இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இட் இஸ் பைலோப்டு, ஈச் லோப் ஹேவிங் 2 தீக்கா. பைலோப்டுனா அந்த ஸ்டேமன் பார்த்தோமா, ஸ்டேமன் எப்படி இருக்கும், ஆந்தர் ஃபிலமெண்ட்னால ஆனது. ஒரே நிமிஷம். ஆந்தர் ஃபிலமெண்ட்னால் ஆனது தான் ஸ்டேமன். ஆந்தர் வந்து பைலோப்டுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு லோப், பக்கத்துலேயே இப்படி ஒன்று, இது வந்து ஃபிலமெண்ட். பைலோப்டா, இதில் ஒரு லோப்லேயும் 2 தீக்கா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தீக்கானா ஸ்பொராஞ்சியம் தான். பைலோப்டு, ஈச் லோப் ஹேவிங் 2 தீக்கா. ஒரு லோப்லேயும் 2 தீக்கா இருக்குது. அடுத்து எ டிப்பிக்கல் ஆந்தர் இஸ் டெட்ராஸ்பொராஞ்சியேட். டெட்ராஸ்பொராஞ்சியம்னா 4 ஸ்பொராஞ்சியம் இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அடுத்து ஆந்தர் வால் பற்றி பார்க்கலாம். தி மெச்சூர் ஆந்தர் வால் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் லேயர்: எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், டெபிடம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து எபிடர்மிஸ். இட் இஸ் சிங்கிள் லேயர்டு அண்ட் ப்ரொடெக்டிவ் இன் ஃபங்க்ஷன். இது வந்து சிங்கிள் லேயர் தான், ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அடுத்து தி செல்ஸ் அண்டர்கோ ரிப்பீட்டட் ஆன்டிக்ளினிக்கல் டிவிஷன் டு கோப் அப் வித் தி ரேப்பிட்லி என்லார்ஜிங் இன்டர்னல் டிஷ்யூஸ். அதாவது இன்டர்னல் டிஷ்யூஸ்லாம் வந்து அதிகமாக எபிடர்மிஸ் வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அதனால இது வந்து ஆன்டிக்ளினிக்கல் டிவிஷன் மூலிமா இது வந்து டிவைட் ஆகுது. ஆன்டிக்ளினிக்கல் டிவிஷன்னா என்னென்னு பார்த்தோம். எபிடர்மிஸ் இப்படி இருக்குது, ஆன்டிக்ளினிக்கல் டிவிஷன்னா இப்படி. அதுக்கு எபிடர்மிஸ்க்கு பர்பெண்டிகுலராக டிவைட் ஆகிறது ஆன்டிக்ளினிக்கல் டிவிஷன். அடுத்து எண்டோதீசியம். இட் இஸ் ஜெனரலி சிங்கிள் லேயர் எலாங்கேட்டட் செல்ஸ் ஃபவுண்ட் பிலோ தி எபிடர்மிஸ். எண்டோதீசியமும் சிங்கிள் லேயர் தான். இது வந்து எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்குது. The inner tangential wall develops bands, sometimes radial walls also, of alpha cellulose, sometimes also slightly lignified. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எண்டோதீசியம் வந்து டான்ஜென்டியல் வால், ரேடியல் வால்னு 2 இருக்குது. அதில் ரேடியல் வால்னால் சைடில் இருக்கிறது, டான்ஜென்டியல் வால்னால் மேலே இருக்கிறது. இங்கே வந்து எபிடர்மிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது எபிடர்மிஸ். இங்கே அதுக்கு கீழே வந்து எண்டோதீசியம். இது அதில் இந்த சைடில் இருக்கிறது ரேடியல் வால், மேலே இருக்கிறது டான்ஜென்டியல் வால். இது வந்து டான்ஜென்டியல் வால் வந்து ஆல்ஃபா செல்லுலோஸ்னால ஆனது அப்படிங்கிறாங்க. அடுத்து இட் சம்டைம்ஸ் ஆல்சோ ஸ்லைட்லி லிக்னிஃபைடு. லிக்னிஃபைடுனா அது வந்து அந்த செல் வால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தி செல்ஸ் ஆர் ஹைக்ரோஸ்கோபிக். ஹைக்ரோஸ்கோபிக்னா ஈரத்தன்மையை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறது, வெளியே காற்றில் இருக்கிற ஈரத்தன்மையை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறது, அதுதான் ஹைக்ரோஸ்கோபிக். தி ஆந்தர்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ஸ், சாப்ரோஃபைட்ஸ், கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பாரசைட்ஸ் எண்டோதீசியல் டிஃபரன்ஷியேஷன் இஸ் ஆப்சென்ட். அதாவது அக்வாட்டிக் பிளான்ஸ், தண்ணியில் இருக்கிற பிளான்ஸ், சாப்ரோஃபைட்ஸ்னால் டெட் ஆர்கானிசம் மேட்டர்லேருந்து அதோட ஃபுட்டை எடுத்துக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற பிளான்ஸ்லாம் வந்து சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ். கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ்னால் ஆண்ட்ரீஷியமும் கைனீஷியமும் வந்து ஒரே ஃப்ளவரில் இருக்கும். அந்த ஆண்ட்ரீஷியம்லேருந்து வெளியே வர போலன் கிரைன்ஸ் வந்து வெளியே போகாது, அது ஃப்ளவருக்குள்ளேயே பாலினேஷன் நடந்துடும். அந்த மாதிரி நடக்கிற ஃப்ளவர்ஸ்க்கு பேர் தான் கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ். அடுத்து எக்ஸ்ட்ரீம் பாரசைட்ஸ். எக்ஸ்ட்ரீம் பாரசைட்ஸ்னால் லிவிங் ஆர்கானிசம்லேருந்து அதோட ஃபுட்டை எடுத்துக்கும், அதுதான் பாரசைட்ஸ். இதிலெல்லாம் வந்து எண்டோதீசியல் வந்து அவ்வளோக்கா வந்து தெரியாது, இருக்கும், ஆனால் வந்து இருக்கிற மாதிரி தெரியாது. தி செல்ஸ் அலாங் தி ஜங்ஷன் ஆஃப் தி 2 ஸ்பொராஞ்சியா ஆஃப் அன் ஆந்தர் லோப் லேக் தீஸ் திக்கனிங்ஸ். தீஸ் ரீஜன் இஸ் கால்டு ஸ்டோமியம். அதாவது இந்த எண்டோதீசியமில் வந்து கீழே வர வந்து தின்னாயிரும், திக்கா இல்லாமல் தின்னாயிரும். அந்த தின்னாக இருக்கிற இடத்துக்கு பேர் தான் ஸ்டோமியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திஸ் ரீஜன் அலாங் வித் தி ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் ஆஃப் எண்டோதீசியம் ஹெல்ப்ஸ் இன் தி டெஹிசன்ஸ் ஆஃப் தி ஆந்தர் அட் மெச்சூரிட்டி. ஆந்தர் வந்து மெச்சூர் ஆனதுக்கப்புறம் போலன் கிரைன் வந்து வெளியே வர்றதுக்கு இந்த ஸ்டோமியமும் ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர், அந்த ஈரத்தன்மையை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் வந்து இந்த போலன் கிரைன் வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மிடில் லேயர் பற்றி பார்க்கலாம். மிடில் லேயர் 2 to 3 layers of cells next to endothelium constitute middle layer.
எண்டோதீலியம்க்கு அப்புறம் இருக்கிற 2லேருந்து 3 லேயர் வந்து மிடில் லேயருங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். தே டிஸ்இன்டிகிரேட் ஆர் கெட் க்ரஷ்டு டியூரிங் மெச்சூரிட்டி ஆனதுமே வந்து அது உடஞ்சிரும். அப்புறம் டப்பிட்டம் பற்றி பார்க்கலாம். இட் இஸ் தி இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி ஆந்தர் வால் அண்ட் அட்டைன்ஸ் இட் மேக்ஸிமம் டெவலப்மெண்ட். இதான் வந்து ஆந்தரோட இன்னர் மோஸ்ட் லேயர். மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் வந்து டெட்ரா ஸ்டேஜ் ஆஃப் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் நடந்து 4 மைக்ரோஸ்போர்ஸ் வந்துச்சு. அப்போ தான் டப்பிட்டமோட டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து இட் இஸ் derived partly from the peripheral wall layer and partly from the connective tissue of the anther lining the anther locule. இது வந்து 2 இடத்துல வந்து டப்பிட்டம் வந்து 2 இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்று வந்து கனெக்டிவ் டிஷ்யூக்கு பக்கத்தில், அதாவது இங்கே ஒன்று வந்து கனெக்டிவ் டிஷ்யூக்கு பக்கத்தில், இன்னொன்று வந்து இந்த மிடில் லேயருக்கு அடுத்து. அதனால தான் இந்த டப்பிட்டம் வந்து டியூவல் ஆர்ஜின்னு சொல்லுவாங்க. 2 இடத்துல இருந்து இது உருவாயிருக்கிறனால இது வந்து டியூவல் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இட் நரிஷஸ் தி டெவலப்பிங் ஸ்போரோஜெனியஸ் டிஷ்யூஸ், மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் அண்ட் மைக்ரோஸ்போர்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்போரோஜெனிஸ் டிஷ்யூன்னு பார்த்தோமா, அதுக்கும் மைக்ரோஸ்போர் மதர் செல், மைக்ரோஸ்போர்ஸ் இதெல்லாம் வந்து வளர்கிறதுக்கு, டெவலப் ஆகிறதுக்கு வந்து அதுக்கு என்னென்னலாம் தேவையோ நியூட்ரியன்ஸ் அதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுது இந்த டப்பிட்டம். அடுத்தது தி செல்ஸ் ஆஃப் தி டப்பிட்டம் மே ரிமைன் யூனிநியூக்ளியேட் or may contain more than one nucleus or the nucleus may become polyploid. அதாவது இந்த டப்பிட்டம்ங்கிறது ஒரு செல்லு, அது வந்து யூனிநியூக்ளியேட். ஒரு செல்லில் சிங்கிள் நியூக்ளியஸும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரே செல்லில் நிறைய நியூக்ளியஸ் இருக்கலாம். அப்படி நிறையா நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா அது பாலிப்ளாய்டு கண்டிஷனுக்கு போயிடும். இப்போ ஒரு நியூக்ளியஸில் 2n n அந்த மாதிரி தான் இருக்கும். இதே நிறையா நியூக்ளியஸ் அதில் இருந்துச்சுன்னா 2n அப்போ இருந்துச்சுன்னா எவ்வளோ ஆகிறது, அது பாலிப்ளாய்டு கண்டிஷனுக்கு போயிடும். அப்புறம் இந்த ஸ்போரோஜெனிஸ் டிஷ்யூ வந்து 2n கண்டிஷன். இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்லும் 2n, அப்புறம் இந்த மைக்ரோஸ்போர்ஸ் வந்து என்னங்கிறது என்னது, குரோமோசோம் நம்பர். அதுதான் சொல்கிறோம். குரோமோசோம் எங்கே இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். அடுத்து இட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு தி வால் மெட்டீரியல், sporopollenin, pollen kit, tryphin and the number of protein that control incompatibility reaction. pollen grain பார்த்தோமா, அந்த வாலில் வந்து ஸ்போரோபொலினின், போலன் கிட், ட்ரைஃபின் அப்புறம் சில ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் வந்து உருவாகிறதுக்கு இந்த டப்பிட்டம் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. போலன் கிரெயின் வாலில் இருக்கிற ப்ரோட்டீன்கிறது வந்து என்ன பண்ணுதுன்னா இன்கம்பேரபிலிட்டி ரியாக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதோட போலன் கிரெயினை வந்து விழுந்துச்சுன்னா, அந்த ஃப்ளவரோடு இருக்கிற போலன் கிரெயினை வந்து விழுந்துச்சுன்னா பாலினேஷனுக்கு வந்து அலோவ் பண்ணாது, ஃபெர்டிலைசேஷனும் நடக்காது. அதுதான் இன்கம்பேபிலிட்டி ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அடுத்து டப்பிட்டம் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் தி ஃபெர்டிலிட்டி ஆர் ஸ்டெரிலிட்டி ஆஃப் தி மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் போலன் கிரெயின்ஸ். அந்த போலன் கிரெயின் வந்து ஃபெர்டிலிட்டியாக இருக்கணுமா இல்லை ஸ்டெரிலிட்டின்னா அது வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்தாலுமே நடக்காது அப்படின்னே சொல்லலாம். அந்த போலன் கிரெயின் வந்து ஸ்டிரைலாக இருந்துச்சுன்னா அது ஒரு டம்மி போலன் கிரெயின்னே சொல்லலாம். அது எதுக்குமே யூஸ் ஆகாது, பாலினேஷனும் நடக்காது, ஃபெர்டிலைசேஷனும் நடக்காது. பாலினேஷன் வேணால் நடக்கும், சான்சஸ் இருக்குது, ஆனால் ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. அது இந்த போலன் கிரெயின் வந்து ஒர்த்தா இல்லையாங்கிறது இந்த டப்பிட்டம் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது இந்த டப்பிட்டம் வந்து அதோட பிஹேவியர்னால 2ஆக பிரிக்கிறாங்க. 2 டைப்ஸ் இருக்குது. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக்ரேட்டரி டப்பிட்டம், அடுத்தது வந்து இன்வேசிவ் டப்பிட்டம். செக்ரேட்டரி டப்பிட்டம்னா யூனிநியூக்ளியேட்டோட இருக்கிறது. அதுக்கு செக்ரேட்டரி டப்பிட்டம்க்கு வேறு என்னென்னலாம் சொல்கிறாங்க பேர், பேரிட்டல், கிளாண்டுலார், செல்லுலார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. த டப்பிட்டம் ரிட்டர்ன்ஸ் தி ஒரிஜினல் பொசிஷன் அண்ட் செல்லுலார் இன்டெகிரிட்டி அண்ட் நரிஷஸ் தி டெவலப்பிங் மைக்ரோஸ்போர்ஸ். அந்த யூனிநியூக்ளியேட் டப்பிட்டம் வந்து அதான் அந்த வளர மைக்ரோஸ்போர்ஸ்க்கெலாம் வந்து நரிஷஸ் பண்ணுது. அடுத்தது இன்வேசிவ் டப்பிட்டம்ங்கிறது வந்து பாலிநியூக்ளியேட் கண்டிஷனில் இருக்கிறது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து பெரிபிளாஸ்மோடியல் அப்படின்னு சொல்கிறாங்க. தி செல்ஸ் லூஸ் தயர் இன்னர் டான்ஜென்டியல் அண்டு ரேடியல் வால் அண்டு தி புரோட்டோபிளாஸ்ட் ஆஃப் தி ஆல் டப்பிட்டல் செல்ஸ் coalesces to form a periplasmodium. இந்த டான்ஜென்டல் ரேடியல் வால்னால் சைடில் இருக்கிறது, டான்ஜென்டல் வால்னால் மேலே இருக்கிறது. இந்த ரெண்டுமே வந்து லூஸ் ஆகி அது புரோட்டோபிளாசமும் வந்து போயிடுது. புரோட்டோபிளாசம்னா என்ன, சைட்டோபிளாசம் வித் நியூக்ளியஸ். செல்லில் வந்து செல்லுனா இங்கே உள்ளே இருக்கிறது
உள்ளே வந்து சைட்டோபிளாசம், அதுக்கு நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து புரோட்டோபிளாசம். இந்த புரோட்டோபிளாசம், ரேடியல் வால், அப்புறம் இந்த டான்ஜென்டல் வால் இதெல்லாம் வந்து லூஸ் ஆகி இல்லாமல் போயிடுது. இதனால என்ன ஆகுதுன்னா பெருசாக ஒரு செல் வந்து க்ரியேட் ஆயிடுது. பெருசாக ஒரு செல் க்ரியேட் ஆகி அதில் நிறைய நியூக்ளியஸ்லாம் வந்துடுது. இதான் வந்து பெரிபிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டப்பிட்டம் இருக்கும், இல்லை யூனிநியூக்ளியேட்டாகவும் இருக்கும். அடுத்து டப்பிட்டமோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இட் சப்ளைஸ் நியூட்ரிஷன் டு தி டெவலப்பிங் மைக்ரோஸ்போர்ஸ். ஃபஸ்ட்டே இதில் பார்த்துட்டோம். அதுக்கு நியூட்ரியன்ஸ், இந்த போலன் கிரெயின்ஸ் மைக்ரோஸ்போர்க்கெலாம் நியூட்ரியன்ஸ் வந்து இந்த டப்பிட்டம் தான் தருது. அடுத்து வந்து அடுத்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம போலன் கிரெயினில் ஸ்போரோபுலினின்னு ஒரு மெட்டீரியல் தான் இருக்குதுன்னு சொன்னோமா. அதில் வந்து அது ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து டப்பிட்டம் தான் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. த்ரோ உபிஷ் பாடிஸ், டப்பிட்டம்னு உபிஷ் பாடிஸ்னு ஒன்று இருக்குது. அது வழியாக தான் இந்த போலன் கிரைனில் இருக்கிற பாலில் ஸ்போரோபுலின் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்த பாயிண்ட், போலன் கிட் மெட்டீரியல். அது வந்து எல்லோயிஷ் கலரில் இருக்கும். அதுவும் வந்து போலன் கிரைனோட வாலில் தான் இருக்கும். இதுவும் டப்பிட்டல்னால தான் வந்துச்சு. அடுத்து எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன். அதான் இன்கம்பேபிலிட்டி பார்த்தோமா, அதான் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரோட்டீன்ஸ்னால தான் இந்த ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. இந்த ப்ரோட்டீன்ஸ் எங்கே இருக்குதுன்னா, எக்ஸைன்கிறது போலன் கிரைனில் இருக்கிற அவுட்டர் வால்க்கு பேர் தான் எக்ஸைன். அந்த எக்ஸைனில் கேவிட்டிஸ் இருக்கும். அந்த கேவிட்டிஸில் தான் இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது. தீஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் டப்பிட்டல் செல்ஸ். இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து டப்பிட்டல் செல்ஸ்லேருந்து தான் வந்தது. அப்புறம் நம்ம அங்கே வந்து டப்பிட்டம் வந்து 2 டைப்ஸ்னு பார்த்தோமா. டூ யூ நோவில் வந்து 3rd டைப் ஆஃப் டப்பிட்டமும் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா அமீபாய்ட் டப்பிட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாட்டனிஸ்ட்லாம் சேர்ந்து. வேர் தி செல் வால் இஸ் நாட் லாஸ்ட். செல் வால் வந்து அப்படியே தான் இருக்குது. தி செல்ஸ் ப்ரொட்ரூட் இன்டு தி ஆந்தர் கேவிட்டி த்ரூ அன் அமீபாய்டு மூவ்மெண்ட். ஆந்தர் கேவிட்டின்னு நம்ம பார்த்தோமா மேலே, போலன் கிரெயின்ஸ்லாம் அந்த ஆந்தர் கேவிட்டியில் தான் இருக்குன்னு. அந்த ஆந்தர் கேவிட்டிலேயே வந்து அமீபாய்ட் மூமெண்ட்னா சூடோபோடியங்கிறது ஃபால்ஸ் ஃபுட்னு சொல்லுவாங்க. அது மூலிமா வந்து டப்பிட்டம் வந்து ஆந்தர் கேவிட்டிக்கு வந்துடுது. அந்த மாதிரி ஒரு டப்பிட்டம் செல்லும் இவங்க பாட்னிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. திஸ் டைப் இஸ் ஆஃபன் அசோசியேட்டட் வித் மில்ஸ் ஸ்டெரிலிட்டி அண்ட் ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்டு வித் பெரிபிளாஸ்மோடியல் டைப். அடுத்து anther cavity. The anther cavity is filled with microspores in younger stages or with pollen grains at maturity. மெச்சூரிட்டியில் வந்து போலன் கிரைன்ஸ் ஆகும், யங்கர் ஸ்டேஜில் மைக்ரோஸ்போர்ஸும் இந்த ஆந்தர் கேவிட்டியில் இருக்குது. The meiotic division of microspore mother cells gives rise to microspores which are haploid in nature. அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் வந்து மியாட்டிக் டிவிஷன் நடந்து மைக்ரோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆச்சா, அதான் சொல்லியிருக்காங்க. அந்த மைக்ரோஸ்போர்ஸ் என்னது ஹேப்ளாய்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹேப்ளாய்டுனா வெறும் n, டிப்ளாய்டுனா 2n. அடுத்து கனெக்டிவ் டிஷ்யூன்னு இப்போ என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் தி காலம் ஆஃப் ஸ்டிரைல் டிஷ்யூ சரௌண்டட் பை தி ஆந்தர் லோப். இட் பொசஸ் வாஸ்குலர் டிஷ்யூ. இந்த கனெக்டிவ் டிஷ்யூங்கிறது சென்டரில் இருக்குது. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து வாஸ்குலர் டிஷ்யூஸ்னால் என்ன, வாட்டர், அதுக்கான தேவையான ஃபுட்டெல்லாம் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு தான் வாஸ்குலர் டிஷ்யூன்னு சொல்கிறாங்க. அந்த வாஸ்குலர் டிஷ்யூ வந்து கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்குது. இட் ஆல்சோ கண்ட்ரிபியூட்ஸ் டு தி இன்னர் டப்பிட்டம். இந்த இன்னர் டப்பிட்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கும் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. அடுத்து மைக்ரோஸ்போர்ஸ் அண்ட் போலன் கிரைன்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.